பார்த்திங்கன்னா எல்லா வரப்புலேயும் வந்து ஓரங்களில் வச்சு விட்ருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சுண்டக்காய் செடி பார்த்திங்கன்னா அதெல்லாம் தானாகவே வளர்ந்து வர்றதுங்க. எந்த ஒரு விதையும் இல்லாமல் அதுவே தானாக முளைச்சி வர்றது. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கும்போது நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி காய் வகையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கீரை, இதெல்லாம் வந்து ரொம்பவே ஆர்கானிக்காக வந்து நேச்சுரலாக தானாக வளர்ந்ததே நிறைய இருக்கும். நம்ம வந்து தூக்கி போடுறதுலேருந்தே அங்கேருந்து ஒரு செடி வளர்ந்துருக்குங்க. அது வந்து கண்டிப்பாக வீட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான நல்ல ஹெல்த்தியாகவும் வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காகவும் நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சொரக்காய் நல்லா வந்து காஞ்சிருக்கு பெரிய சைஸில். இது வந்து நம்ம உள்ளே வந்து நமக்கு சீட் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கிணத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. நீச்சல் பழகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேன் கட்டி விடுற மாதிரி இதையும் வந்து கட்டி விட்டுட்டு நம்ம வந்து நீச்சல் பழகிக்கலாம். தேவைப்படும் முருங்கை மரம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியும் வளர்ப்பாங்க. இங்கே வந்து அம்மையை பிச்சு மட்டும்தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை, அவங்களால வந்து பார்த்துக்க முடியாது, வளர்க்க முடியாதுன்ற சூழ்நிலையினால் அதெல்லாம் வளர்க்கலை. இப்போது வளர்க்கலை, முன்னாடி வளர்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து வரவங்க உட்காரத்துக்கு வெளியிலேயே வந்து திண்ணை இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே முன்னாடியே வந்து சாமி ரூம் இருக்குது, தனியாகவே ரூம் இருக்குது. ரொம்பவே சின்ன வீடு தாங்க. முன்னாடி பாருங்கள், இங்கே ஹால் இருக்குது. அப்புறம் இதுதான் கிச்சன். ரொம்ப குட்டியான கிச்சன் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா யூஸ் பண்ணுற திங்ஸு. அவங்க வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் தான் வச்சுருப்பாங்க. இந்த பழைய டப்பாலாம் இருக்குது இல்லைங்களா, பருப்பி இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம்ல, அதில் தான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அஞ்சரை பெட்டிலாம் ரொம்பவே பழசு. இந்த வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடலில் தான் இருக்கும். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு, அதனால் அந்த டைப்பில் தான் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்த புதுசில் வாங்கினது. ஃப்ரிட்ஜுன்ற ஒரு விஷயம் வந்த புதுசில் வாங்கினது. கிட்டத்தட்ட இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. இப்போயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அந்த ஃப்ரிட்ஜு. பெட்ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து யாருமே இந்த மாதிரி டோர்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நிலவுலாம் பாருங்கள், நல்லா வந்து சிமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற டோர் மாதிரி தள்ளினோடனே ஈஸியாகவும் போகாது இதெல்லாம், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. இந்த ஃபேன்லாம் நம்ம வந்து பார்த்துருக்க சான்ஸ் கிடையாது. ரொம்ப பழைய மாடலு. இது எப்படி இருக்குது பாருங்கள். இது இப்போயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க. இது வருங்க, ஸ்பீட் வைக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா நல்ல பயங்கர கூலிங்கான ஒரு காற்று வரும். நல்ல ஸ்பீடாக போகுங்க. இது பேட்டர்னே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஃபேனை தூக்கவே முடியாதுங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இப்போவே பழைய பொருளுக்குன்னு வந்து ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இது வந்து ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் பண்ணுது. இப்போயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.